இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், மழை வந்து ரொம்ப காலையிலேருந்து பேஞ்சிட்டே இருக்குது. அதுக்காக வந்து நிவியை வந்து நம்ம தோட்டத்திலே சுற்றி சுற்றி கட்டுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஏன்னா வந்து மழையில் வந்து வயக்காட்டிலலாம் தண்ணி நிற்கிது. அடுத்தது வந்து பில்லே இருந்தால் கூட அது மேலே ஃபுல்லாக மண் இருக்கும். அதை வந்து மாடுகள் சாப்பிடும்பொழுது என்ன ஆகுனா கழிச்சல் ஏற்படும். அதுக்காக நம்ம மழைக்காலங்களில் வந்து இந்த மாதிரி உயரமான செடிகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே கட்டி நீங்கள் பராமரிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதுதான் வந்து நம்மளோட மாட்டுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா தொடர்ச்சியாக மழை இருக்குது அப்படின்னும் பொழுது சேத்துல போய் மாடுகள் நின்று இருந்தால் கூட ரொம்ப நேரத்துக்கு இந்த குழம்புலாம் வந்து புண்ணு ஏற்படும். இது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். இருந்தாலுமே இப்போ மழைக்காலம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு திரும்பவும் ஒரு தெளிவு இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நான் சொல்லியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக வந்து மாடாக இருந்தாலும் கன்றுக்குட்டியாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செடிகள்லாம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பார்த்து கட்டுங்க, சரிங்களா? ஏன்னா சிலர் வந்து ஸ்னேக்குக்கு பயப்படுவோம் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கட்டி மாட்டை வந்து பராமரிங்க. நம்மளோட நிவியை வந்து நான் 2-3 நாளாக வந்து வெளிமேய்ச்சலுக்கு நான் அழைச்சிட்டு போகவே இல்லை. நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற இடத்தையே வந்து அவன் கிளியர் பண்ணுற மாதிரி தான் சூப்பராக பார்த்து கட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன ஒன்று, இந்த மழையில் நம்ம வந்து நம்மள மாட்டோட கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி நம்ம கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேறு இந்த குழம்புல வந்து புண்ணு ஏற்படுறது, நெக்ஸ்ட் வந்து கழிச்சல் ஏற்படுறது, இதெல்லாம் இல்லாமல் நம்ம மாட்டை வந்து நம்ம நல்லா பராமரிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் மெனக்கிட்டால் தான் நல்லது, சரிங்களா? ஏன்னா ஒரு காயெலாம் வந்ததுக்கப்புறம் மாடுகளையும் நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்மளும் கஷ்டப்படுத்துறதை விட மாட்டை வந்து நம்ம நல்லா பராமரிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் மாடுகளுக்கும் எந்த விதமான நோயும் வராது, அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் அவங்களால நல்லா இருப்போம், சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு மழைக்காலங்களில் வந்து மாட்டை வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புறதை விட இந்த மாதிரி செடி செட்டில் பார்த்து கட்டுங்க. அதே மாதிரி சிலர் கேட்டிருந்தீங்க, அடர்த்தி உணவு என்ன கொடுக்குறீங்க மாடுகளுக்கு அப்படின்னு சொல்லி. நான் வந்து கரிக்காய் தவிடு, கடலை புண்ணாக்கு, அதுக்கப்புறம் வந்து கஞ்ச தண்ணி, அப்புறம் அரிசி கழுவுற தண்ணி, அப்புறம் உளுந்து அரிசி கழுவுற தண்ணி எல்லாமே வந்து எடுத்து வச்சுருவேன். அது மட்டும் இல்லை, இங்கே பக்கத்து வீட்லேயும் வந்து வாளி கொண்டு வந்து போடுங்க, கஞ்சி தண்ணிலாம் ஊற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதுவுமே நான் வந்து போட்டு அந்த பக்கெட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் நான் வந்து மாடுகளுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் வந்து அதுவுமே மாடுகளுக்கு ரொம்ப சத்து. ஏன்னா நம்ம கஞ்சி தண்ணிலாம் சேகரித்து மாடுகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னும் பொழுது நம்ம உணவாக உற்பத்தி பண்ணி சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதுலேருந்து வர தண்ணியுமே வந்து ரொம்ப சத்து இருக்கும். அதனால் மாடுகளுக்கு கொடுக்கும்பொழுது இன்னுமே நல்லது. உங்கள்கிட்ட வந்து வீட்டில் வந்து தண்ணி அந்த மாதிரிலாம் கிடைக்கிது அப்படின்னா கொடுங்க. அப்படி இல்லாட்டி அக்கம் பக்கத்தில் பக்கெட் போட்டு தண்ணி எடுத்து மாடுகளுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னாலும் கொடுங்க, சரிங்களா? நான் வந்து கடலை புண்ணாக்க ராத்திரியே ஊற வச்சுடுவேன். ஊற வச்சு எடுத்து வச்சது தான் காலையில் வந்து கஞ்சி தண்ணி கூட கலந்து நம்ம டிவிக்கு கொடுத்துருவேன். அது வந்து ரொம்ப சூப்பராக குடிச்சிடுவான், கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டான். பச்சை தண்ணியில் ஊற்றுறத விடவே கஞ்சி தண்ணியில் வந்து கடலை புண்ணாக்கு, தவிடு, கொஞ்சமாக உப்பு கலந்து கொடுக்கும்போது அவன் டேஸ்ட்டாக குடிச்சிடுவான். நெக்ஸ்ட்டு இவருமே குடிச்சிருவார். பாருங்கள் எப்படி படுத்துருக்காருன்னு, பார்த்தீங்களா? ரொம்ப மோசமானவ. அவங்க அம்மா எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கணும் அப்படின்றது, இல்லாட்டி ரொம்ப சத்தம் போட்டு கத்துது. அதுக்காகவே வந்து அவங்க அம்மா இருக்கிற ஆப்போசிட் சைடில் தான் கட்டி வச்சுருக்கேன். இல்லைனா கத்தி இந்த ஊரே ஒன்றாக்கிடுது. அதுக்காக தான் மெயினாக வந்து கண்டுக்குட்டியே வச்சுருக்கோம், இங்கே வச்சுருக்கோம், சரிங்களா? இல்லாட்டி கத்தி ஊரே ஒன்றாக்கிடும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மழைக்காலங்களில் நம்ம எந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மாடு கன்றுக்குட்டி சேஃபாக நல்லாயிருக்கும். எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மழை பெஞ்சாலுமே ஒரு 1 hour 2 hourல வந்து இந்த மாதிரி கட்டாந்தர மாரி ஆகிடும். அதுதான் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய நல்ல விஷயமே. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மாடுகள் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த பதிவு உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.